திருநெல்வேலி சமையலில் அவியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு கத்திரிக்காய், கேரட்டு, சேனக்கிழங்கு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை நல்லா காயை வேக வச்சுக்கிடணும். காய் வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பச்சை மிளகா, ஜீரகம் அரைச்சி போட்டாச்சு. உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு டேஸ்ட்டு பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை தாளித்து விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அவியலில் ஊற்றிக்கலாம். இப்போ அவியல் ரெடி ஆயிடுச்சு.